வணக்கம். முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இந்த வீடியோவில் அஃபிலியேட் ப்ரோக்ராம், ஓகேங்களா, அஃபிலியேட் மார்க்கெட் அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் இந்த அஃபிலியேட்டை பேஸ் பண்ணி நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். இதுலேயும் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறேன் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு அஃபிலியேட்னா என்ன, நம்ம ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் மூலயமா எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும், அவங்க என்னென்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சுருக்காங்கன்றதை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமை யார் வேணும்னாலும் பண்ணலாம். இதுக்கு எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அடுத்தது இது பண்ணுறதுக்கு நீங்கள் முன்னாடியே காசு பே பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இது ஃப்ரீ தான். யார் வேணும்னாலும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. ஓகேங்களா. இப்போ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ண போகிறீங்க, ஃப்ளிப்கார்ட்டில் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளிப்கார்ட், அமேசான், அப்புறம் eBay எல்லா இதுலேயுமே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. கோடாடி அந்த மாதிரி எல்லா பெரிய கம்பெனிலையும் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக வேறு வெப்சைட் கம்பெனிஸ் அந்த மாதிரி போனீங்கன்னா அது உங்களுக்கு சேல்ஸ் கம்மியாகும். இது ஃப்ளிப்கார்ட் எந்த ப்ராடக்ட்னாலும் சேல் பண்ணலாம் அப்படின்றனால ஃப்ளிப்கார்ட், அமேசான், eBay அந்த மாதிரி நார்மல் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட்லாம் விற்கக்கூடிய இந்த ஆன்லைன் ஷாப்பிங் உங்களுக்கு நல்ல ஏர்னிங்ஸ் கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிலியேட் ப்ரோக்ராமில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹோம் கொடுக்குறேன். இந்த அஃபிலியேட் flipkart.com இந்த பேஜுக்கு போயிடுங்க. போயிட்டு இப்போ நான் ஹோம் கொடுக்குறேன். ஹோமில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி கேட்கும். இமெயிலுக்கு ஒரு ஓடிபி நம்பர் கொடுப்பாங்க. அப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும். உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நம்பர் வரும். அதையும் அடிச்சுட்டு உங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ஐ அக்ரி கொடுத்து ரிஜிஸ்டர் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் இப்போ உங்களுக்கு பெரிய ஒர்க்கு எதுவும் கிடையாது. அதுக்கப்புறமா அடுத்ததாக என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ்க்காக உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், அப்புறம் உங்களுடைய ஒரு பிளாங்க் செக்கு, கிராஸ் பண்ண ஒரு பிளாங்க் செக்கு எதுக்காகனா உங்களுடைய அக்கௌண்ட்டோட நம்பரை ப்ரூஃப்காக வாங்கி அதையும் ஸ்கேன் பண்ணி அனுப்ப சொல்லுவாங்க. அவ்வளோதான். அது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் அஃபிலியேட் ப்ரோக்ராமர் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அது ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. அடுத்தது இந்த அஃபிலியேட் மூலிமா நமக்கு எவ்வளோ கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமிஷன்ஸ் இருக்குல்லையே அந்த இடத்துல நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் பே அவுட்ஸ் ஃபார் அப்ளிகேஷன் இன்ஸ்டால்ஸ் இன் ஜனவரி 2018. ஜனவரி 2018 ஒரு ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னா 20 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஒருத்தர் உங்களுடைய ரெஃபரன்ஸ் மூலயமா இன்ஸ்டால் பண்ணினால், டைரெக்டாக இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா 15 ரூபா. அதே ஒரு ப்ராடக்ட் வாங்க போய் உங்களுடைய ஆடை பார்த்து ப்ராடக்ட் வாங்கி அது மூலிமா இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா 20 ரூபா. ஓகேங்களா. ஸோ 15 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். ஆவரேஜாக நீங்கள் 15 ரூபா டேரெக்ட் இன்ஸ்டாலேஷன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பேர் இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா உங்களுக்கு 150 ரூபா அதில் வருமானம் வரும். இதில் நோ மோர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இதில் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது கமிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரெஃபரல் பே அவுட்ஸ் ஃபார் ஆர்டர்ஸ் இன் ஜனவரி 2018. நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் உங்கள் மூலியமாக ஆர்டர் பண்ணாங்கன்னா எவ்வளோ கமிஷன் உங்களுக்கு வரும் அப்படின்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது புக்ஸ் அண்ட் ஈலர்னிங்க்கு 10%. அடுத்து ஜெம் ஸ்டோன், கோல்டு அண்ட் சில்வர் காயின்ஸ்லாம் வாங்கினாங்கன்னா அதுக்கு 0.1% உங்களுக்கு கமிஷன் வரும். அதே டாய்ஸு, ஸ்கூல் சப்ளைஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வாங்கினாங்கன்னா 10% உங்களுக்கு கமிஷன் வரும். அதாவது அவங்க 500 ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா உங்களுக்கு 50 ரூபாய்க்கு வரும். 50 ரூபா உங்களுக்கு வரும், 10%. அடுத்து பேபி கேர் ப்ராடக்ட், டயப்பர்ஸ்க்கு 10%. அப்புறம் ஃப்ராக்ரன்ஸ், பியூட்டி வெல்னஸ் அதெல்லாம் வாங்கினா 10%. அப்புறம் ஸ்டேஷ்னரி அண்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ் அதெல்லாம் வாங்கினாங்கன்னா 10%. அடுத்து ஹவுஸ் ஹோல்டு சப்ளைஸ் அதெல்லாம் வாங்கினாங்கன்னா 10%. பெட் சப்ளைஸ்க்கு 10%. ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் 10%. ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் 100% எல்லா ப்ராடக்ட்டும் கவர் ஆகிருக்காது. சில ப்ராடக்ட்டுக்கு அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. ரெண்டாவது இந்த ரெட்மி நோட்டு, ரெட்மி இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெலாம் நீங்கள் செல் பண்ணிங்கன்னா 0.1% தான் உங்களுக்கு கமிஷன் வரும். ஏன் அப்படின்னா அதோட விலை ரொம்ப அதிகம். 10,000 ரூபா கொடுத்து வாங்குறாங்கன்னா அதுக்கு 0.1% தான் வரும். ஓகேங்களா. அதே மாதிரி இதில் என்னென்ன பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்கன்றது அது கிளியராக போட்டிருக்காங்க. நீங்கள் இந்த இடத்துல போன கமிஷன்ஸ் அப்படின்ற இந்த டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது அஃபிலியேட் டூல்ஸ். அந்த அஃபிலியேட் டூல்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பேனர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் இந்த பேனர் நீங்கள் நிறைய வெப்சைட்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த பேனர், இந்த சர்ச்சிங் டூலு இதெல்லாம் நிறைய வெப்சைட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு ஒரு பேனரை இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பேனரோட யூஆர்எல்லை கொண்டு போய் உங்களுடைய வெப்சைட்லேயோ இல்லை உங்களுடைய பிளாக்லேயோ நீங்கள் போட்டிங்கன்னா இந்த பேனர் உங்கள் வெப்சைட்டில் தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணி யாராவது உள்ளே போய் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அது மூலிமா உங்களுக்கு இன்கம் வரும்.
புரியுதுங்களா? அதோட டீட்டெயில்ஸும் வந்து இந்த இடத்துல கிளியராக அவங்க கொடுத்துருக்காங்க. சர்ச் அண்ட் செலக்ட் த ப்ராடக்ட், எந்த ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ் லிங்க் அண்ட் பேனர், நீங்களே வந்து அது கஸ்டமைஸ் லிங்க்கும் பண்ணிவிட்டு பேனரும் பண்ணிக்கலாம். அதுக்கான கோடை நீங்கள் ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த கோடை காப்பி பண்ணி உங்களுடைய வெப்சைட் இல்லை பிளாகில் நீங்கள் போடலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து அவங்க எஃப்ஏக்யூவில் வந்து நார்மல் ஜென்ரல் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அவங்களே போட்டிருக்காங்க. ஃப்ளிப்கார்ட்டுன்றது வந்து யூ கேன் அப் டு 12% எவ்ரி டைம் போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் 12% வரைக்கும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஏதாவது பே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுவும் வந்து எதுவும் கிடையாது, ஃப்ரீ அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நீங்கள் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்களோட கஸ்டமர் கேர் இருக்குது, அவங்க வந்து உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. ரெஃபரல் ஃபீஸ் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 hours லேக்ஸ் ஃப்ரம் த கஸ்டமர்ஸ் இனிஷியல் கிளிக் த்ரூ. அதாவது இப்போ நீங்கள் யார் மூலியமாவது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய ரெஃபரன்ஸ் ஐடி வந்து 24 hours வேலிடிட்டி இருக்கும். அதுக்குள்ளே நீங்கள் எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் அந்த ஃபஸ்ட்டு 24 hours முன்னாடி நீங்கள் என்ன கிளிக் பண்ணீங்களோ, யாரோட ரெஃபரன்ஸ் லிங்க்கை கிளிக் பண்ணீங்களோ அவருக்கு வந்து கமிஷன் போகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இதை விட ஒன்றும் இது பெரிய ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் இல்லை, டெக்னிக்கலாக வேணும்னா. ஆனால் என்ன இதில் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே நம்மளும் ஃப்ளிப்கார்ட் பண்ணிடலாம், நம்மளும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுவும் வந்து நம்ம ஷேர் மார்க்கெட் மாதிரியே தான். கிட்டத்தட்ட நம்ம எஃபர்ட் போடாமல் கற்றுக்காமல் இதுலேயும் வந்து அவ்வளோ சீக்கிரமாக பணம் சம்பாரிச்சிட முடியாது. நானும் வந்து இதை பார்த்துட்டு நம்மளும் பணம் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நானும் உங்களை மாதிரியே தான் திங்க் பண்ணேன். எல்லாரும் மாதிரியும் தான் நானும் திங்க் பண்ணி இந்த அஃபிலியேட்டில் ஜாயின் பண்ணி நானும் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து எவ்வளோ வருது, என்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு ஃபர்தராக அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பார்ட் 2 வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.